கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. உரியை முற்றத்துருட்டி நின்றாடுவார், நறுணை பால் தயிர் நன்றாக தூவுவார், செறிவன் குந்தல் அவிடத்திளை தெங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. உரியை முற்றத்து அது வியாக்கியானத்துல வெறும் உரின்னு நம்ம நினைச்சு நட போறோமே என்பதற்காக நெய் பால் தயிர் நிறைய இருந்த உரியைன்னு வியாக்கியானம் பண்றா. நிறைய தயிர் பால் எல்லாம் இருக்கா அந்த உரியில. அத அப்படியே இன்னும் சொல்றார், அது அவுக்க வல்லையாம். வியாக்கியானம் பண்றார், அவுக்க இவ அவசரத்துக்கு மெல்ல ஸ்டூல் போட்டுன்னா அவுத்து மாளுமா. அந்த ஒரு ஆனந்த துரோகத்துல என்ன பண்ணார், பட்டக்குன்னா அறுத்தாரா. அறுத்து அதில் உள்ள தயிர் பானையோட கூட நெய்யோட கூட கீழே உருற்றார்கள். நறுணை பால் தயிர் நன்றாக தூவுவார். நறு ஜீவனோபாயமான வஸ்துக்கள். அது ஏதோ புண்ணியா தீர்த்தம் புரோட்சிக்கிறது மாதிரி ஏதோ சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் தயிர் அப்படி போடு, உள்ள எடுத்து வை அப்படின்னு சொல்ற அளவும் கேட்டால் நன்றாக தூவுவார். ஒவ்வொருத்தருக்கும் நெய்ய அபிஷேகம், ஒவ்வொருத்தருக்கும் வெண்ணைய அப்பி நெய்ய தலையில கொட்டி ஒவ்வொருத்தருக்கும் தயிர அபிஷேகம் பண்ணி. அங்க வட இந்தியாவில எல்லாம் ஹோலின்னு ஒரு உற்சவம் பண்ணுவா. நம்ம நாட்டுல உள்ளதுதான் அது, சூர்ணாபிஷேகம். பெருமாள் கோவில் எல்லாம் சூர்ணாபிஷேகம்னு உண்டு. ஒரு காலத்துல அப்படி நடந்திருக்கு. மஞ்சளை நிறைய எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டு ஆடி பாடி கழிச்சுதான் சூர்ணாபிஷேகம் பண்ணிருந்திருக்கா. அப்புறம் நாளடைவில் எல்லாரும் ஆச்சாரியாளா போயிட்டதுனால பயம் தண்டு சிஷ்யாலாம் ஆச்சாரியன் மேல அடிக்க பயப்படுவா இல்லையா, பயம் தண்டு சூர்ணாபிஷேகம் சம்பிரதாயமா போயிடுது. இப்ப என்ன பண்றாருனால் கொஞ்சம் போன மஞ்சப்பொடியை வச்சுன்னு எல்லாருக்கும் விபூதி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டே போ. இதுக்கு எங்க அபிஷேகம்? எது இது அபிஷேகமே நடக்கலையே. சூரணத்தெல்லாம் எடுத்து வீச வேண்டாமான அது எங்க பிருந்தாவனம் போனா தான் பார்க்கலாம். அந்த பிருந்தாவனத்துல என்னால் அந்த பேதமே கிடையாது. ஆச்சாரியன் சிஷ்யன் புருஷால் பொம்மநாட்டி பெரியவா குழந்தை ஒரு பேதமும் இல்லாம எல்லாரும் அந்த ஹோலி சமயத்துல பிருந்தாவன விகாரி பாங்கே விகாரி கோவில்ல ஆடி பாடி கழிக்கிற அழக பார்த்தா இது ஞாபகம் வரும். இதத்தான் அவா செய்கிறா. ஆழ்வார் அதை செஞ்சிருக்கிறாரே. நன்றாக தூவுவார். உடம்பு பூரா அந்த தயிர் பால் வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து நன்றாக தூவுவார். தூவி ஆடி பாடி கழிச்சு தலையெல்லாம் அவிழ்ந்து போயிடுத்தா. செரிமென் கூந்தல் அவிழத்திளை தெங்கும். அப்ப எதுனா அறிவிழந்தனர் கிருத்தியா கிருத்தியங்கள் கூட நினைவில்லையா அவளுக்கு. இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது, அவ யாரோ நம்ம யாரோ அதெல்லாம் நினைவில்லாம எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிஞ்சு அறிவிழந்தனர். கிருத்தியா கிருத்திய விவேகம் இன்றின்னு வியாக்கியானம். அப்படி ஆடினார்கள், கழித்தார்கள். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.